இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களி கூற கடவோம். Christmas is a day that's being celebrated all over the world. உலகம் முழுமைக்கும் கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை இருக்குமானால் அது கிறிஸ்துவின் பிறப்பு மாத்திரமே. அல்லேலூயா. எனிவேர், எங்க போனாலும், மேபி in the rural area of African continent, ஒருவேளை அமெரிக்காவா இருக்கலாம், ஐரோப்பாவா இருக்கலாம், இந்தியாவா இருக்கலாம், நீங்கள் எந்த மூலைக்கு போனாலும் கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை கிறிஸ்மஸ் மாத்திரமே. நம் இயேசு பிறந்தார், விண்ணுலகை விட்டு இந்த மண்ணுலகுக்கு வந்தார், நமக்காக நம்மை நேசிக்கும்படி இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அதைத்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆமென். அதனால கர்த்தர் நல்லவர். பாஸ்டர் கொடுக்கும் போதே சொல்லிட்டாரு, ஷார்ப்பா டைமுக்கு முடிச்சுன்னு. ஆமென். அதனால நேரத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை நான் முடிக்க பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த கிறிஸ்மஸ் ஒரு விசேஷித்த நாள். மற்ற நாளில் செய்திகள் எடுப்பது நமக்கு எப்பவுமே ரொம்ப சுலபமான ஒரு காரியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை காப்பார், கர்த்தர் உங்களோடு இருப்பார், எது வேணாலும் சொல்லிட்டு அதுக்கு சப் பாயிண்ட் ஒரு 4-5 கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் கிறிஸ்மஸ் என்பது கொஞ்சம் சிரமமான காரியம். ஏன்னா அதில் அதிகமாக நட்சத்திரம், யோசேப்பு, மரியாள், மேய்ப்பர்கள், சாஸ்திரிகள், ஆமென், இதை தான் சுற்றி 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 செய்தி எப்பவுமே இருக்கும். நான் ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே ஏதாவது பேசுங்க, கிறிஸ்மஸ் பேசுறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தானே, ஏதாவது ஒரு வார்த்தையை கொடும் அப்படின்னு ஆண்டரோடு பேசி கொண்டிருந்த பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இது எந்த அளவுக்கு எப்படி உங்களுக்கு ரீச் ஆகும் தெரியல. ஆனால் ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்த ஒரு வார்த்தையை வைத்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நீங்கள் நிறைய பேர் தம்ப்நெயில் யூடியூப்பில் நேற்று வந்த வாட்ஸ்அப் குரூப்லலாம் பார்த்துருப்பீங்க. செய்தியின் தலைப்பு அதில் போட்டிருக்காங்க. 2 நாட்டு கொடியை போட்டு தம்பி நம்ம பாஸ்டர் ராபின்சன் கேட்டார், இதுவா செய்திக்கு தம்ப்நெயில்? 2 முறை இதுவா செய்தி. அவருக்கே சந்தேகம் வந்துச்சு, கிறிஸ்மஸ் ஆச்சே, இவர் வித்தியாசமாக கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஆமென். blessings of the banner of blessing. அதுதான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச போகிற ஒரு காரியம். நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். Book of Isaiah chapter 11 verse 1 and 10. ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இப்போ 10ஆம் வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே, நல்லா கவனிங்க, அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு, the lineage of Jesus Christ is mentioned in the book of Gospel according to Matthew chapter 1. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே இயேசுவின் வம்ச வரலாறை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் இப்படியாக சொல்லுகிறது. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. Jesus was born through the lineage of David. தாவீதின் வம்ச வழியாக இயேசு பிறந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதே 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். இந்த ஈசாய் யார் என்று சொன்னால் தாவீதுடைய தகப்பன். ஏசாயாவிலே வாசித்தோம் இல்லையா, ஈசாயின் அடிமரத்தில் இருந்து ஒரு வேர் துளிர்க்கும் என்று வாசித்தோம் இல்லையா. இந்த ஈசாய் யார் என்று சொன்னால் தாவீதுடைய தகப்பன். இந்த ஈசாய் தாவீதை பெற்றான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
Gospel according to St. Luke chapter 1 verse 27. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு அதிலே யோசேப்பை குறித்து சொல்லுகிறது. இந்த யோசேப்பு யார்? இந்த யோசேப்பு மரியாளுக்கு நியமிக்கப்பட்டிருந்த புருஷன். He was not the father of Jesus. அவன் இயேசுவின் தகப்பன் அல்ல. ஆனால் மரியாளுக்கென்று மரியாளுடைய புருஷனாய் இருக்கும்படி நியமிக்கப்பட்டிருந்த இந்த உலகத்திற்கு இயேசுவுக்கு தகப்பனாய் இருக்கிற இந்த யோசேப்பு யாருடைய வழியாய் வந்தவர்? தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதைத்தான் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் திரும்பி வருவோமானால் மத்தேயு 1:20 நாம் வாசிக்கும் பொழுது அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு. இப்ப புரிஞ்சுதா? இயேசு தாவீதின் வம்ச வழியாய் வந்தவர், யோசேப்பு தாவீதின் வம்ச வழியாய் வந்தவர். அப்போ இந்த இயேசுவை குறித்து அநேக 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா என்னும் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி, he is called as the major prophet in the Bible. வேதத்திலே ஒரு பிரதான பெரிய தீர்க்கதரிசி இருப்பார் என்று சொன்னால் அது ஏசாயா தான் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அந்த பிரதானமான தீர்க்கதரிசி அநேக 100 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லும் பொழுது இயேசுவை குறித்து சொல்லுகிறார், ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் துளிர்க்கும். அல்லேலூயா. ஈசாயின் அடிமரம் யாரு? தாவீது. ஆமென். ஈசாயின் கடைசி குமாரன் தாவீது. இந்த அடிமரம் என்பது ஒரு வெறுக்கப்பட்ட ஒரு நிலைமை. இந்த அடிமரம் என்பது ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமை. இந்த அடிமரம் என்பது ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை. அல்லேலூயா. எல்லாமே ஒரு மரத்தை வெட்டுறாங்கன்னா அதனுடைய கிளைகள் பயன்படும், மரங்கள் பயன்படும். ஆனால் இந்த அடிமரத்தை சில பேர் அப்படியே விட்டுருவாங்க, அது பட்டு போயிடும். ஆகவே புறக்கணிக்கப்பட்ட கண்டு கொள்ளப்படாத வம்சத்தானாகிய தாவீதின் குடும்பத்தில் ஆண்டு சொல்றாரு, அந்த ஒதுக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட கண்டு கொள்ளாமல் விடப்படுகிற தாவீதின் வம்சத்திலிருந்து ஈசாயின் அடிமரமாக இருக்கிற தாவீதின் குடும்பத்திலிருந்து ஒரு துளிர் துளிர்க்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு அடிமரம் போல வெறுக்கப்பட்ட நிலைமையில, ஒதுக்கப்பட்ட நிலைமையில, கண்டு கொள்ளப்படாத ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கலாம். யாரும் கண்டு கொள்ளவில்லை, நாம் சிறியவர்களா எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையில நாம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கை துளிர்க்கும், உங்கள் எதிர்காலம் துளிர்க்கும், உங்கள் வேலை துளிர்க்கும், உங்கள் சுகம் துளிர்க்கும், உங்கள் சமாதானம் துளிர்க்கும், உங்கள் ஆசீர்வாதம் துளிர்க்கும். உங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற நிலைமையில் இருந்து உங்கள் வாழ்க்கை துளிர்க்கும். அதைத்தான் ஏசாயா சொல்லுகிறார், உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். அல்லேலூயா. ஆமென். இந்த நற்செய்தி முதலாவதாக 2 பேருக்கு வந்தது. முதல்ல வந்தது யாருக்குன்னா மேய்ப்பர்களுக்கு வந்தது. யாருக்கு வந்துச்சு? ஏன் மேய்ப்பர்களுக்கு வந்தது? இந்த மேய்ப்பர்கள் யார் என்று சொன்னால் அவர்களும் யூதர்கள் தான். ஆனால் யூதர்களாய் பிறந்தாலும் அவர்கள் வேலை என்னன்னா ஆடுகளை மேய்க்கிறதான ஒரு வேலை. இந்த மேய்ப்பர்கள் they were considered as very low in the society, very least in the society. சமூகத்தில் மிகவும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இந்த மேய்ப்பர்கள் கருதப்பட்டார்கள். காரணம் என்னன்னா யூதர்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது. யூதர்கள் அதிகமாய் இந்த கர்த்தர் நியமித்திருக்கிற கற்பனைகளை அதிகமாய் கை கொள்ள விரும்புகிறவர்கள். யூதர்கள் ஒவ்வொரு முறையும் சாப்பிடும் பொழுது என்ன பண்ணணும்னா கையை கழுவிட்டு தான் சாப்பிடணும். ஆமென். ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுவாங்க? நம்ம பையனை போய் கை கழுவிட்டு உடனே அடப்பாமா கையை கழுவுறது தொடச்சினா போதுமா. ஆனால் யூதர்களுக்கு கை கழுவாமல் சாப்பிடுவது ஒரு அருவருப்பான ஒரு காரியம். ஆமென். இரண்டாவது, யூதர்கள் மரித்து போன ஒரு பிணத்தையோ அல்லது மரித்து போன ஒரு விலங்கையோ தொடமாட்டார்கள், தொடக்கூடாது. அப்படி தொடுவார்களானால் நாள் முழுவதும் அவர்கள் பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். தன்னை சுத்திகரித்த பிறகுதான் அவர்கள் உள்ளே வர வேண்டும். It was the custom of the Jewish people. மூன்றாவதாக, ஒரு நாளைக்கு அவர்கள் 2 முறை குளிக்க வேண்டும். They have to take bath twice a day, morning and evening. காலையும் மாலையும் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஆனா இந்த மேய்ப்பர்கள் எப்படி கையை கழுவ முடியும்? எங்க இருக்காங்க மேய்ப்பர்கள்? வயல்வெளியில் இருக்கு. அவனுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கே கஷ்டம்.
இதுல கையை வேற கழுவ முடியுமா? அவன் பீருண்ட விலங்குகளையும் செத்துப்போன விலங்குகளையும் சுமந்து அவன் புதைக்க வேண்டும். ஆகவே அவர்கள் பாளையத்துக்கு புறம்பே தான் இருக்கணும், உள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. அல்லது மேய்ப்பர்கள் எங்கே தங்கியிருக்கிறார்கள்? வயலிலே தங்கியிருக்கிறார்கள். காலையிலும் மாலையிலும் இந்த மேய்ப்பர்களால் குளிக்க முடியாது. ஏன்? வயல்வெளியில் எங்க தண்ணி இருக்கு, வனாந்தரத்தில் எங்க தண்ணி இருக்கு, ஆடு மேய்க்கிற இடத்துல எங்க தண்ணி இருக்கு, ஆடுகளுக்கே தண்ணி இல்லை. ஆகவே இந்த மேய்ப்பர்கள் யூதர்களாக இருந்தாலும் அவர்கள் கண்டு கொள்ளப்படாதவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். ஆனால் கர்த்தருடைய செய்தி முதலாவது யாருக்கு போகிறது என்று சொன்னால், இப்படி ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மேய்ப்பர்களுக்கு தான் முதல் செய்தியை கர்த்தர் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் தெரியுமா? ஆமென். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதனானவர் அவர்களிடத்தில் வந்து நின்றான். நல்ல கவனிங்க. ஒதுக்கப்பட்ட இனமாகிய இந்த மேய்ப்பர்களுக்கு, புறக்கணிக்கப்பட்ட இனமாகி இந்த மேய்ப்பர்களுக்கு கர்த்தருடைய செய்தி எப்படி வருகிறது என்றால், கர்த்தருடைய தூதனானவரே இறங்கி வருகிறார். Whenever the angel of the Lord is mentioned in the Bible, எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய தூதனானவர் என்று வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அது கர்த்தரையே குறிக்கிறது. தேவனே நேரடியாக இறங்கி வந்து சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட, சமூகத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற மேய்ப்பர்களுக்கு நற்செய்தியை சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனா இன்னொரு குரூப் இருக்குங்க. மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் வேறொரு குழு இருக்கிறது. 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. நல்ல கவனிங்க. முதலாவது மேய்ப்பர்கள், இரண்டாவது சாஸ்திரிகள். ஆனால் ஒதுக்கப்பட்ட மேய்ப்பர்களுக்கு தேவனே இறங்கி வருகிறார். ஆனால் சமுதாயத்தில் உயர்ந்த நிலைமையிலே, எல்லாரும் புகழப்படுகிற ஒரு நிலைமையிலே, படித்து மேதைகள் என்று சொல்லப்படுகிற அளவிலே வாழ்கிற ஞானிகளுக்கு, சாஸ்திரிகளுக்கு ஆண்டவர் அடையாளத்தை தான் அனுப்புறாரு. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே மக்களை டீல் பண்ற விதமே வேற. சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவரே நேரடி இறங்கி வராரு. ஆனா எல்லாராலும் புகழப்படுகிற உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் ஒரு சைன் தான் அனுப்புறாரு. சொல்றாங்க, we have seen a star on the sky. நாங்கள் வானத்தில் ஒரு நட்சத்திரத்தை கண்டு. என் அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை இந்த மேய்ப்பர்களை போல ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் குடும்பம் இருக்கலாம். ஒருவேளை ஒரு சமுதாயத்தில் குறைவான ஒரு பதவியிலே, குறைவான ஒரு அந்தஸ்திலே, எல்லாராலும் புகழப்படாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆனா கிறிஸ்துமஸ் எதுக்கு தெரியுமா? இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்கள் சுக வாழ்வை துளிர்க்க பண்ணும்படியாய், உங்கள் ஆசீர்வாதங்களை துளிர்க்க பண்ணும்படியாய், உங்கள் வாழ்க்கையை துளிர்க்க பண்ணும்படியாய் என் தேவன் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்காவின் சுவிசேஷம் 1:31 வாசிக்க வேண்டாம், நான் பேரை மாத்திரம் சொல்றேன் பாருங்க. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. மத்தேயு 1:23 சொல்லுகிறார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தேவ ஆட்டுக்குட்டி, he is the lamb of God. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, he is alpha and omega, ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், there was a word in the beginning and the word was God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே யூதருக்கு ராஜா. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் கிறிஸ்து எனப்படுவார். அதே லூக்கா 2:11 சொல்லுது, அவர் கிறிஸ்து, ஏனென்றால் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிக்கிறவர், ரட்சகர். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜீவ அப்பம். இப்படி அநேக பெயர்கள் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும்
இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு விசேஷித்த பெயர் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் வாசித்தோம். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் என்ன வாசித்தோம்? 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் 11:10 சொல்லுங்க. என்ன வாசித்தோம்? அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும், ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும். அல்லேலூயா. He is the banner of God's people. இன்றைக்கு பிறந்திருக்கிற இயேசு எப்படிப்பட்டவர்? நம்முடைய வாழ்க்கையில கொடியாக வந்திருக்கிறார். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுவோமா? ஆங்கிலத்தில் பேனர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. NIV என்று ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது. அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது பேனர். Is the banner. In that day the root of Jesse will stand as a banner for the people. ஜனங்களுக்காக கொடியாக நிற்கிற கிறிஸ்து இன்றைக்கு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, என்னையா கொடின்ற எல்லா நட்சத்திரத்தை பற்றி பேசுவாங்க, அதை பற்றி பேசுவாங்க. என்னையா கொடியை கொண்டு வந்துட்டியே? இந்த கொடி எவ்வளோ முக்கியம் தெரியுமா? இந்த கொடி எதை குறிக்கிறது? ஒரு அடையாளத்தை குறிக்கிறது. The flag, the banner is an identity of a nation or of a party. ஒரு தேசத்திற்கு அடையாளம். இந்திய கொடி நம்முடைய தேசியத்திற்கு ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. ஆமென். இந்த கொடி என்பது ஒரு நம்பிக்கையை குறிக்கிறது. இந்த கொடி என்பது ஒரு விடுதலையின் சின்னமாக குறிக்கப்படுகிறது. இந்த கொடி என்பது ஒற்றுமையை குறிக்கிறது. There will be multicolors in the flag, in the banner. நம்முடைய இந்திய கொடியில கூட பார்த்தீங்கன்னா 3 வண்ணங்கள் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொடி எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஒரு பெருமை. It's a pride of a nation. ஒரு தேசத்தின் பெருமையாக இந்த கொடி கருதப்படுகிறது. இந்த கொடி என்பது எதை குறிக்கிறது? தியாகத்தின் சின்னம். A symbol of sacrifice. அநேக ரத்தம் சிந்தின பிறகுதான் நம்முடைய இந்திய தேசத்தின் கொடியவே வடிவமைக்க முடிந்தது. எத்தனை விடுதலை வீரர்கள் அதற்காக உயிர் நீத்தார்கள். ஆமென். எத்தனை விடுதலை போராட்ட தியாகிகள். நான் கடந்த முறை அந்தமானுக்கு போயிருந்த பொழுது நம்முடைய இந்திய தேசத்திலே பிரிட்டிஷ் அரசாங்கம் இருந்த பொழுது நம்முடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இந்த விடுதலை வீரர்களை அடைக்கும்படி அவர்கள் கட்டியிருந்த அந்த சிறைச்சாலை மகா பெரிய சிறைச்சாலை. அதில் எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது. எப்படி செக் இழுத்தாங்க, எப்படி அவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். அந்த ஒவ்வொரு அறையை பார்க்கும் பொழுது உண்மையாகவே நீங்கள்லாம் போய் பார்க்கணும். அது எந்த அளவுக்கு நம்முடைய மக்கள் அதற்காக பாடுபட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதில் வைத்து கொடுமை செய்யப்பட்டார்கள். அங்கிருந்து தப்பிக்கவே முடியாது. ஏன்னா 4 பக்கமும் கடல். இங்கே அந்த அந்தமான் சிறைச்சாலை இருக்கிறது. அதுக்கு நேரடியாக பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்ட் இருக்கும். அங்கிருந்து வெள்ளைக்காரன் பார்த்துக்கிட்டே இருப்பானா. அங்கிருந்து பார்த்துட்டே இருப்பான். யாராவது எகிரி குதிக்கிறாங்களா, யாராவது ஜம்ப் பண்ணி போறாங்களா. காவல் நிறைய இருக்கு. ஆனாலும் அதையும் மீறி யாராவது எகிரி குதிச்சு வருவாங்கன்னா அந்த ஐலாண்டை தாண்டி தான், தீவை தாண்டி தான் போக முடியும், நீந்த முடியும். அதுவே நீந்த முடியாது. அப்படி கண்டுபிடிக்கப்படுவார்களானால் மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்படும். சிறைச்சாலையில் வைத்து சித்திரவதை செய்யப்பட சின்னதான். ஒவ்வொரு நாளும் மாலையில் ஈவினிங்கில் எப்படி அந்த விடுதலை போராட்ட தியாகிகள் அங்கே கஷ்டப்பட்டார்கள் என்பதை வீடியோவாக போட்டு காட்டுறாங்க. நேரம் தான். நீங்கள் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக போயிட்டு வாங்க எப்பாவது ஒரு முறை. ஆமென். ஏன் அதை சொல்கிறேன்னா, இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் சாக்ரிஃபைஸ். தியாகத்தின் அடையாளம். இந்த கொடி என்பது தியாகத்தின் அடையாளம். இந்த கொடி எதை குறிக்கிறது சொன்னால் நாம் யாரை சார்ந்தவர்கள், எதை சார்ந்தவர்கள் என்பதை குறிக்கிறது. அல்லேலூயா. இந்திய தேச கொடியை நான் வச்சிருந்தா இட் மீன்ஸ் தட் ஐ பிலாங் டு இந்தியா. ஆமென். அமெரிக்கா கொடியை வச்சிருப்பாங்கன்னா இட் சிம்பிளி சேஸ் தட் தே பிலாங் டு இந்தியா. அவர்கள் அமெரிக்க தேசத்தை சார்ந்தவர்கள் என்று அதில் அது குறிக்கிறது. இப்போ கொடி எதை குறிக்கிறதுனா, நிறைய நமக்கு கட்சிலாம் இருக்கு, பார்ட்டிஸ்லாம் இருக்கு பாருங்க. திமுக, அதிமுக, பாமக, விசிக, என்னென்னமோ கட்சிலாம் இருக்குல்ல. எல்லாருக்கும் ஒரு கொடி இருக்கு. ஏன்னா
அவங்க கார்ல போகும்போதோ ஒரு போராட்டத்துக்கு போகும்போதோ ஒரு ஊர்வலம் போகும்போதோ அவங்க கட்சி கொடியை கொட்டிட்டு போறாங்க. ஏன்னா people must know that they belong to this certain party. ஏன்னா பார்க்கிற மக்களுக்கு தெரியணும் யார் அவங்க இந்த கட்சியை சார்ந்தவர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு பிறந்திருக்கிற இயேசு நமக்கு எப்படி இருக்கிறார்? ஒரு அடையாளமாக, ஒரு நம்பிக்கையாக, ஒரு விடுதலையின் சின்னமாக, ஒரு ஒற்றுமையின் சின்னமாக, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெருமையாக, ஒரு தியாகத்தின் அடையாளமாக, நாம் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதற்கு ஒரு அடையாளமாக இந்த கொடி இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே வந்திருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. is a banner in your family. உங்க குடும்பத்திலே அவர் கொடியாக வந்திருக்கிறார். அதைத்தான் ஏசாயா சொல்லுகிறார், அக்காலத்திலே அந்த கொடிக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். சாஸ்திரிகள் வந்து கேட்கிறார்கள், மத்தேயு 2:2 யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? நாங்கள் அவரை நமஸ்கரிக்க வேண்டும். ஆமென். அவர் யார்? அவர் ராஜாவா இருக்கலாம், அவர் இரட்சகரா இருக்கலாம், இயேசுவா இருக்கலாம். இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசு, பிறந்திருக்கிற இயேசு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறார்? இன்றைக்கு நமக்கு ஒரு கொடியாக, ஒரு சின்னமாக, ஒரு அடையாளமாக இயேசு நம்முடைய குடும்பங்களில் பிறந்திருக்கிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கொடி அவமதிக்க முடியாது. இந்திய கொடி அவமதித்தா 3 ஆண்டு சிறை தண்டனை, அதோடு கூட அபராதமும் கட்ட வேண்டும். தேசிய கொடி யாரும் காலில் போட்டு என்ன பண்ண முடியாது, மிதிக்க முடியாது. கொடி ஏற்றுவதற்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர நாளுக்கு அது வித்தியாசமாக ஏற்றுவார்கள். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இண்டிபெண்டன்ஸ் டேக்கு கொடியை கீழிருந்து மேலே ஏற்றுவாங்க. ஆமென். கொடி ஏற்றுவது கொடி அங்கிருந்து போகும், கீழிருந்து மேலே போகும். which simply says that we are freed. ஆனால் ரிப்பப்ளிக் டே, குடியரசு நாளுக்கு கொடி மேலேயே கட்டியிருப்பாங்க. இங்கே கயிறு இது பண்ணும்போது மேலே இருந்து பூ விழு. எத்தனை பேர் அதை கவனிச்சிருக்கீங்க தெரியல. ஹல்லேலூயா. அந்த கொடிக்கு அவ்வளோ மரியாதைங்க. கொடி எப்படி சும்மா மடித்து அப்படியே நம்ம வீட்டில் பையனுங்க துணியை இந்த குப்பையில் போடுறானுங்களா, அழுக்கு முட்டில், அப்படி போட முடியாது கொடியை. ஆமே, ராணுவ மரியாதையோடு அந்த கொடி எப்படி சல்யூட் அடித்து வாங்குவாங்க தெரியுமா? ஏன்னா the banner, the flag is very very important. ஒரு தேசத்திற்கு எப்படி ஒரு கொடி முக்கியமோ, ஒரு கட்சிக்கு எப்படி கொடி முக்கியமோ, இன்றைக்கு பிறந்திருக்கிற இயேசு உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு கொடியாக, ஒரு சின்னமாக, ஒரு அடையாளமாக, ஒரு நம்பிக்கையாக இன்றைக்கு பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நானே படிக்கும்போது வித்தியாசமா தான் இருந்துச்சு. என்ன அது கொடியாக? ஆமே, இது எடுக்கலாமா வானாவா? வித்தியாசமா இருக்க. ஆனால் ஆண்டவர் என்னோடு பேசின சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு பிறந்திருக்கிற இயேசு எப்படிப்பட்ட கொடியாக, இந்த கொடியின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? அதுதான் the blessings of the banner, the banner of blessings. ஆசீர்வாதத்தின் கொடி அல்லது கொடியின் மூலமாய் கிடைக்கிற ஆசீர்வாதம். இயேசு பிறந்துட்டார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இன்னும் அவர் ஆரோ 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 பாடி தாளாட்டாம அவர் நமக்கு எப்படி இருக்கிறார் என்பதை தியானிக்கணும். ஹல்லேலூயா. முதலாவதாக அவர் எப்படிப்பட்ட கொடியா இருக்கிறார்? யாத்திராகமங்களின் புஸ்தகம் இந்த இயேசுவாகிய கொடியின் மூலமாய், the banner of Jesus, நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், the blessings through the banner of Jesus. முதலாவது யாத்திராகமங்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். போதும் ஸ்டார். ஆங்கில வேதம் சொல்லுகிறது, Moses built an altar and called it the Lord is my banner. Hallelujah. இயேசு எனக்கு, ஆண்டவர் எனக்கு கொடியா இருக்கிறார் என்று மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்துக்கு என்ன பேர் வைக்கிறார்னா, he is my banner, அவர் எனக்கு கொடியா இருக்கிறார். எப்படிப்பட்ட கொடி? அந்த கொடியின் மூலம் நமக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன? he is a banner of victory. அவர் வெற்றியின் கொடியாக, ஜெயத்தை கொடுக்கிற கொடியாக, ஹல்லேலூயா, நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிற யெகோவா நிசியாக நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு காணப்படுகிறார்.
யெகோவா நிசி என்று சொன்னால் ஜெயம் கொடுக்கிற கொடி. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, அந்த அதிகாரத்தை முழுவதும் நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி பயணிக்கும் பொழுது அமலேக்கியர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக எதிர்த்து வருகிறார்கள். எப்படியாவது இவனை கானானுக்குள்ள போக விடாம தடுக்கணும், எப்படியாவது இவனை தடை செய்யணும், எப்படியாவது இவனை தோற்கடிக்க பண்ண வேண்டும் என்று அமலேக்கியன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எதிரிட்டு வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற கொடி நம்மோடு கூட இருக்கிறபடினாலே எந்த அமலேக்கியன் வந்தாலும் சரி, ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அமலேக்கியர்களை முறியடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ ஜனமே, அமலேக்கியங்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அமலேக்கியங்கிட்ட ஒரு சூழ்ச்சி இருக்கு. என்ன தெரியுமா? இந்த அமலேக்கிய நீங்க நல்லா இருக்கும் போது வரமாட்டான். இந்த அமலேக்கிய நீங்க சோர்ந்து போகும்போது தான் உங்களை வந்து தாக்குவான். இந்த அமலேக்கியனுக்கு வேலை என்ன தெரியுமா? நீங்க திடகாத்திரமா தைரியமா இருக்கும் போது உங்க பக்கமே வரமாட்டான். ஆனா நீங்க விடாய்த்து இருக்கும் பொழுது, இந்த அதிகாரத்தில் ஜனங்க சோர்ந்து போற எண்ணத்துக்கு தண்ணிக்கு சோர்ந்து போயிருக்காங்க. நடந்து 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 களைப்பாகி விட்டது, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. சோர்ந்து போன ஒரு நிலைமையில் அமலேக்கியன் அவர்கள் மேல் படையெடுத்து வருகிறான். அவன் எண்ணம் என்ன தெரியுமா? இப்ப சோர்ந்து போயிருக்கிறான், இவனை ஒன்றும் இல்லாம காலி பண்ணிடலாம். இல்லைங்க, உங்க கூட யார் இருக்கிறார்னா உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற கொடி உங்களோடு கூட வந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கொடியாக உங்களோடு வந்து கொண்டே இருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை அவர் பார்க்கிறார். நீங்கள் சோர்ந்து போய் இருந்தாலும், அமலேக்கியன் உங்களுக்கு முன்பாக வந்தாலும் கவலைப்படாதீங்க, ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். சில நேரத்தில் வியாதி நிமித்தம் சோர்வு. என்ன ஆண்டவரே, எனக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு பலவீனம், என்ன ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வியாதி எனக்கு வந்து விட்டது. சோர்வு. கடன் என்னும் அமலேக்கியன், வியாதி என்னும் அமலேக்கியன், ஆசீர்வாத தடை என்னும் அமலேக்கியன், சோர்வு என்னும் அமலேக்கியன் எப்படியாவது உங்களை வீழ்த்தி விடலாம் என்று நினைக்கிறான். உபாகமங்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில். நல்ல கவனிக்கணும் பாருங்க, இந்த அமலேக்கியன் எப்ப வரான்? நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பல பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. இந்த அமலேக்கியன் பிசாசின் வேலையை என்ன தெரியுமா? பலவீனரை வெற்றதான் வேலை. ஆவிக்குரிய வாழ்க்கையில தைரியமானவங்க பக்கமே பிசாசு வரமாட்டான். நீங்க எப்போ சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ, எப்போ பலவீனமா இருக்கிறீங்களோ, எப்போ உங்க கை தளர்ந்து போகிறதோ, மோசேவின் கை தளர்ந்த பொழுது அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. உங்க ஜெபம் தளரும் பொழுது அமலேக்கியன் மேற்கொள்ள நினைப்பான். உங்க உபவாசம் தளரும் பொழுது அமலேக்கியன் மேற்கொள்ள நினைப்பான். உங்களுக்குள்ள சோர்வு வரும்பொழுது அமலேக்கியன் மேற்கொள்ள நினைப்பான். ஆனால் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து உங்கள் கரத்தை பலப்படுத்தி அமலேக்கியனை முறியடிக்கிற கொடி ஒன்று உங்களோடு கூட வருகிறது. அதற்கு பேர் தான் வெற்றியின் கொடி, யெகோவா நிசி என்னும் கொடி. ஹல்லேலூயா. ஆமென். மோசே அந்த பலிபீடத்தை கட்டி பாடுறாரு, யெகோவா நிசி, யெகோவா நிசி. கையை தட்டி சொல்லுவோம், யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. போற்றி பாடுவோம் எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஹல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஓ எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஹல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. ஆமென். ஹல்லேலூயா. நான் ஃபோனை கொஞ்சம் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதனால பாட்டெல்லாம் அதில் எடுத்து வச்சிருந்தேன். தம்பிங்க கொஞ்சம் முடிஞ்ச அந்த பாட்டை போடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் ஜெயம் கொடுக்கிற கொடி, வெற்றி கொடுக்கிற கொடி. சில நேரத்தில் வியாதியை கொண்டு வந்து பிசாசு உங்களை சோர்ந்து போக பண்ணுவான். எலியா அப்படிதான் படுத்துட்டார். போதும் ஆண்டவரே, போதும், எனக்கு போய் இந்த பிரச்சனை வந்துச்சு, போதும்பா. நான் யாருக்கு எந்த தீமையும் செஞ்சது கிடையாது, யாருக்கு எந்த துரோகமும் செஞ்சதில்லை, யாருக்கு எந்த பிரச்சனை நான் பண்ணதில்லை. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருந்தேன். எனக்கு போய் இப்படிப்பட்ட பலவீனம், இப்படிப்பட்ட சோதனை, இப்படிப்பட்ட சோர்வு, இப்படிப்பட்ட கஷ்டம், போதும் ஆண்டவரே. சோர்ந்து போறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வெற்றி கொடுக்கிற கொடி ஒருவர் இருக்கிறார்.
There is a banner that gives you victory. உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற கொடி ஒருவர் இருக்கிறார். ஆமென். அவன் நீங்க எப்ப பலவீனமாவீங்கன்னு பார்த்துட்டே இருப்பான். அவன் வேலையே அதுதான். நீங்க எப்ப சோர்ந்துருவீங்கன்னு பார்த்துட்டே இருப்பான். நீங்க சோர்ந்துட்டு சொல்லுவான், நீ சர்ச்சின் பண்ணி கிறிஸ்துமஸுக்கு புது ட்ரெஸ் போட்டு போய் என்ன புண்ணியம் கேட்பான் பிசாசு. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துமஸுக்கு கேக் வெட்டி என்ன புண்ணியம் பாரு, உனக்கு போய் இந்த பிரச்சனை பாரு, உனக்கு போய் இந்த போராட்டம் பாரு. ஆமென். அல்லேலூயா. பிசாசு அப்படித்தான் நம்மளை வீழ்த்தலாம் என்று நினைப்பான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு ஒரு நாள் வீழ்ச்சியே கிடையாது, ஒரு நாள் தோல்வி இல்லை. அல்லேலூயா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிலே இது அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். இன்று கையை தட்டி சொல்லுவோம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. சொல்லுங்க விசுவாசமா, உங்களுக்கு தோல்வி இல்லை. வியாதியின் மேல ஒரு ஜெயம், கடன் மேல ஒரு ஜெயம். எல்லா அமலேக்கியனை உங்களுக்கு விரோதமாய் வருகிற அமலேக்கியரை இயேசுவின் நாமத்திலே அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. ஆமென். சில நேரத்துல கை தளர்ந்து போகும், சில நேரத்துல சோர்வு வரும். ஆனா ஆண்டவர் உங்களை அப்படியே விட்டுற மாட்டாருங்க. அதுக்கு தான் இயேசு பிறந்திருக்கிறார், அதுக்கு தான் ஜெயம் கொடுக்கிற கொடியாக பிறந்திருக்கிறார், அதற்காக தான் ஜெயம் கொடுக்கிற கொடியாக நம்ம வீடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகிற நேரங்களில் உங்களை தூக்கி உங்களை நிலை நிறுத்தி உங்களை ஜெயம் எடுக்க வைப்பதற்காக என் இயேசு பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு 40 நாள் உபவாசித்து வசனம் சொல்லுது, அவருக்கு பசி உண்டாயிற்றான். என்ன உண்டாயிற்று? அப்பதான் பிசாசு சோதிக்கிறதுக்கே வரான். பிசாசுக்கு தெரியும் எப்போ சோதிக்கணும்னு. 40 நாள் அவரை சோதிக்கலையே, முடியாது, பக்கம் கூட போக முடியாது. ஆனா பிசாசுக்கு தெரியுது இயேசு இப்ப எப்படி இருக்காரு, சோர்ந்து போயிருக்காரு, சரீரத்தில் களைப்போடு இருக்கிறார், பசியோடு இருக்கிறார். ஆனா இயேசு ஆவிக்குரிய வாழ்க்கையில இயேசு ஜபத்துல நல்ல வல்லமையா இருக்கும்போது எந்த பிசாசு இயேசுவை சோதிக்கும்படி வந்தானோ அதே பிசாசு கேட்குற வாசிங்க. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. 8ஆம் அதிகாரம் மத்தேயு 29ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 8:29. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களுக்கும் உமக்கும் என்ன, உமக்கும் என்ன, காலம் வருமுன்னே, காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ. யாரு கேக்குறா? இதே பிசாசு தான் இயேசு சோர்ந்து போய் கிடக்கும் போது சோதிக்கும்படி போகிறான். ஆனால் எப்பொழுது இயேசு ஜெயம் கொண்டாரோ அதே பிசாசு கேட்கிறான், ஐயா உமக்கு எனக்கு என்னையா, நீ சாதாரண ஆள் இல்லையா, நீ ஜெயிக்க பிறந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் 2 கொரிந்தியர் 2:14 வசனம் சொல்லுகிறது, எங்களை கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற கிறிஸ்துவாகிய கொடி இன்றைக்கு நம்முடைய கூடாரங்களிலே, நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எந்த அமலேக்கியனாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். அவன் எப்படி வந்தாலும் சரி, நமக்காக யெகோவா நிசி என்னும் ஜெயம் கொடுக்கிற கொடி இருக்கிறார். அவ எந்த ரூபத்தில் வரட்டும், எந்த சூழ்நிலையில வரட்டும், எந்த நேரத்தில் வேணாலும் வரட்டும், கவலைப்படாதீங்க, இந்த கொடி உங்களோடு கூடவே இருக்கிறது. ஆமென். இந்த கொடி யாருக்காக? ஜனங்களுக்காக. ஏசாயா சொல்ல ஜனங்களுக்காக, நமக்காக. இந்த இயேசுங்கிற கொடி யாருக்காக சொல்லுங்க? எனக்காக, எனக்கு ஜெயம் கொடுக்கும்படி, எனக்கு வெற்றியை கொடுக்கும்படி. அல்லேலூயா. அமலேக்கனை கண்டு பயப்படாதீங்க, அமலேக்கனை கண்டு சோர்ந்து போகாதீங்க. அமலேக்கியர்களை முறியடிக்கிற கர்த்தர் இன்றைக்கு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக அவர் எப்படிப்பட்ட கொடியாய்
நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. the banner of love. நேசம், அன்பு என்கிறதான ஒரு கொடியாய் நம்மோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த விண்ணுலகை விட்டு விண்ணுலகிலே அவர் எப்பொழுதும் தேவ தூதர்களின் புடை சூழ ஓயாமல் எப்பொழுதும் ஆராதனைக்குள்ளே துதிகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தகப்பன் அந்த மகிமையெல்லாம் விட்டு இந்த பூமிக்கு வருவதற்கு ஒரே காரணம், அவர் நம்மை நேசிக்கிறபடியால். He loves you. அதைத்தான் யோவான் 3:16 வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அன்பு கூர்ந்தார். He loved you and me. உங்களை என்னையும் நேசித்ததுனால இயேசு இன்னைக்கு நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அன்பு என்னும் போர்வையினால் நம்மை மூடுகிறார். சில நேரங்களில் பிரச்சனைகளால் நாம் சோர்ந்து போகிறோம். இந்த சூழ்நிலை அப்படித்தான் கலங்கின ஒரு சூழ்நிலை. தகப்பனால் வெறுக்கப்பட்ட சூழ்நிலை, தாயால் வெறுக்கப்பட்ட சூழ்நிலை, தன் சொந்த சகோதரர்களால் ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. சொல்றாங்க, என் தாயின் வயிற்றில் பிறந்த சகோதரர்கள் என்னை திராட்சை தோட்டத்திற்கு காவலாளியாய் வைத்தார்கள். நானும் கர்த்தருடைய கிருபையில எத்தனையோ இடங்களுக்கு, மாநிலங்களுக்கு, மாவட்டங்களுக்கு, ஊர்களுக்கு போயிருக்கேன். இதுவரைக்கும் ஒரு லேடி செக்யூரிட்டி எந்த கம்பெனி வாசல்ல நான் பார்த்தது கிடையாது. நீங்க எதை பார்த்துருக்கீங்களா? இப்போதான் வராங்க லேடி பவுன்சர்ஸ் அப்படின்னு. செக்யூரிட்டி வேலைக்கு யாரும் மேக்ஸிமம் யாரும் வரமாட்டாங்க. ஒரு கம்பெனிக்கே செக்யூரிட்டி வேலைக்கு வரலையே, இவங்களை எதுக்கு செக்யூரிட்டியா போட்டிருக்கான்? தோட்டத்துக்கு. எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமை, அன்புக்காக ஏங்குற ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் மணவாளன் வருகிறார். அல்லேலூயா. சொல்றாங்க, என்னை நேசிக்க யாரும் இல்லையோ, என் தகப்பன் என்னை மறந்து விட்டார், என் தாய் என்னை மறந்து விட்டால் என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை. நான் திராட்சை தோட்டத்தை காவல் காத்துக் கொண்டிருக்கிறேன். There is nobody to love me. Is there anybody that who can extend your love? எனக்காக அன்பை பரிமாற யாராவது இருக்கீங்களா? வேதனையோடு நின்று கொண்டிருக்கிற வேளையில மணவாளன் வருகிறார். அல்லேலூயா. மணவாளன் வருகிறார். சொல்லுகிறார், மணவாட்டியே நீ கவலைப்படாதே, உனக்காகத்தான் நான் அந்த விண்ணுலகை விட்டு இந்த மண்ணுலகுக்கு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு நம்மை நேசிக்கிறபடினால, நம்முடைய குடும்பங்களை நேசிக்கிறபடினால, ஓ நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, Jesus loves you. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மை நேசிக்கிற ஒரே தெய்வம் நாம் ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. அவருடைய அன்பை வெளிப்படுத்த தான் அவர் கொடியா நம்ம கூடவே இருக்கார். ஒரு பிரைம் மினிஸ்டர் போறாருன்னா தேசிய கொடி இல்லாம போக முடியாது. பிரசிடென்ட் போறாருன்னா தேசிய கொடி இல்லாம போக முடியாது. அல்லேலூயா. ஆமென். அமெரிக்க ஜனாதிபதியாகவே இருக்கட்டும், எது இல்லாம போக முடியாது, கொடி இல்லாம போக முடியாது. இந்த கொடி நம்ம கூடவே வரும், எங்க போனாலும் கூடவே வரும். அவர் பிரதமராக இருந்தாலும், ஜனாதிபதியாக இருந்தாலும், சாதாரண சிப்பாக இருந்தாலும், சாதாரண சோல்ஜருக்கு கூட பெட்டியில வச்சு மண்ணில் போற வரைக்கும் கொடி என்ன பண்ணுது? கூட போகுது. கொடியை வச்சு தான் அடக்கம் பண்றாங்க. ஆமே. அல்லேலூயா. அது போலதான் இந்த இயேசு ஒரு நாள் நம்மை கைவிடவே மாட்டார். நம்மை நேசிக்கும்படி வந்திருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை நேசிக்கிறார், உங்க பிள்ளைகளை நேசிக்கிறார், உங்க குடும்பத்தை நேசிக்கிறார். He wants to have fellowship with you. அதான் சொல்றார், இதோ வாசல் படியில நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்து நான் என்ன பண்ணுவேன்? அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். It simply means the fellowship that he wants to have with us. நம்மோடு கூட ஐக்கியத்தை இருக்க விரும்புகிறார். அவர் அன்பை நம்மோடு வெளிப்படுத்த விரும்புகிறார். பாவியா இருக்கையில் நம்மை அவர் நேசித்தார், நீதிமான்களா இருக்கையில் அல்ல. ஆமென். தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நான் வாசிக்கலாம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும், நல்ல கவனிங்க, நாம் எப்படி இருந்தோம்? புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும்
ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரையொருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பு பிரசன்னமான போது, அல்லேலூயா. நாம எப்படி இருக்கும்போது ஆண்டவர் நேசிச்சார்? நம்ம நீதிமான்களா இருக்கும் பொழுது அல்ல, நாம் பரிசுத்தவான்களா இருக்கும் பொழுது அல்ல. நாம் எப்படி இருந்தோம்? பாவத்தில் இருந்தோம், பொல்லாதவர்களா இருந்தோம், கர்த்தருக்கு பிரியமில்லாதவங்களா வாழ்ந்தோம். நம்மை நேசிக்கும்படி அந்த கொடி இறங்கி வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உன்னதமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. அது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. அது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஆமென், அல்லேலூயா. கீழே விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பு சாதாரண அன்பு இல்லைங்க. யோவான் 13:1 சொல்லுகிறது நித்திய அன்பு. 1 யோவான் 4:8 சொல்லுகிறது God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா 15:20 வாசிக்கிற தகப்பன் மனதுருகி தன்னிடத்தில் ஓடி வருகிற இளைய குமாரனை தேடி ஓடி கட்டி அரவணைத்து நம்மை வெறுக்காத அன்பு, வெறுக்காத அன்பு. இன்னைக்கு ஒருவேளை நீங்க பின்மாற்றத்தில் போயிருக்கீங்களா? ஒருவேளை இந்த கிறிஸ்துமஸுக்கு நீங்க ஆராதனைக்கு வந்திருக்கலாம், உங்க வாழ்க்கையில நீங்க பின்மாற்றம் அடைந்திருக்கலாம். ஆனால் உங்களை நேசிக்கிற அன்பு கரம் விரித்து காத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்காக தன் அன்பை வெளிப்படுத்தும்படி கரம் விரித்து உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற. Come unto him. அவரை தேடி வாருங்கள். இந்த உலகத்தில் நம்ம நேசிக்க யாரும் கிடையாதுங்க. மனைவியின் அன்பு மறைந்து போகும், கணவன் அன்பு கடந்து போகும், பிள்ளை அன்பு பிரிந்து போகும், பெற்றோரின் அன்பு ஒரு நாள் போய்விடும். ஆனால் என்றென்றும் மாறாத ஒரு அன்பு இருக்கிறது. அது இயேசுவின் அன்புதான். அந்த அன்பை வெளிப்படுத்தும்படி இயேசு இன்றைக்கு பிறந்திருக்கிறார். இயேசு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் மேல் பறந்த கோடி நேசமே. அல்லேலூயா. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாய், 10,000களில் சிறந்தோம், 10,000களில் சிறந்தோம். என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே. அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடும். எல்லாம் சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000களில் சிறந்தோம், 10,000களில் சிறந்தோம். அல்லேலூயா. அன்பை வர்ணிக்க வார்த்தை இல்லம்மா, அன்பை வர்ணிக்க வார்த்தை இல்லையா. மும்பையிலே ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கிறார். 36 மாடி. அம்பானி எல்லாம் வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே 36 மாடி கட்டினவர் இந்த கோடீஸ்வரர். ரேமன் துணிக்கடை நிறுவனர். 36 மாடி. ரேமன் துணிக்கடை தெரியும்ல? ரேமன்ஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸ்பென்சிவ் ஃபேப்ரிக், விலை உயர்ந்த வஸ்திரங்களை விற்கிற ஒரு துணி நிறுவனம். அந்த காலத்தில் 36 மாடி வீடு கட்டி சொல்றாரு, ஒரே பையன்யா, ஒரே பையன் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டான், நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். ஐயா, தான் பெற்றெடுத்த பிள்ளை
36 சொல்றாரு, அந்த 36 மாடியில் எனக்கு ஏதாவது ஒரு ரூம் கொடுத்தா கூட பரவாயில்ல, அந்த 36 மாடியில் அவன் மட்டும்தான் இருக்கான், என்ன வீட்டு பக்கமே சேர்க்க மாட்டேங்கிறான், எல்லாம் சுத்தி எழுதி வாங்கிட்டான். இப்போ நான் வாடகை வீட்டில் இருக்குன்னு ரேமான் துணி கடை அதிபர் பேட்டி கொடுக்கிறார். ஐயா, இந்த உலகத்தில் இருக்கிற அன்பு மாறி போகும். ஆமே, பெற்றோருடைய அன்பு ஒரு நாள் மாறி போகும். அல்லேலூயா. அதான் அருமையான ஒரு பக்தன் பாடினார். நேரம் இல்லை, நிறைய பாட்டுலாம் வருதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. தாயன்பில் தன்னலம் இருக்கு, தந்தை அன்பில் கர்வம் இருக்கு. ஆமே. ஆனா அப்பா இயேசு அன்பு நமக்காய் ஜீவனையே தந்திருக்கு. அல்லேலூயா. பிள்ளைகள் சொத்துக்காக நேசிப்பாங்க. ஒரு காலகட்டம் வந்த பேர் நம்மளே தூக்கி எத்தனையோ நியூஸ் பார்க்குறீங்க. போன வாரம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு 80 வயது மதிக்கத்தக்க ஒரு மாமியாரை மருமக அப்படி கீழே தள்ளுது. அன்பு தணிந்து போகிற காலம். ஆனா உங்களை நேசிப்பதற்கு, என்னை நேசிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு. He is born as a banner into your family. உங்கள் குடும்பங்களிலே ஒரு நேசத்தின் கொடியாக, பாசத்தின் கொடியாக, உங்கள் மேல் அன்பு கூறுகிற கொடியாக அவர் இன்றைக்கு பிறந்திருக்கிறார். ஆமே. இந்த அன்பை குறித்து பேசிட்டு இருக்கும்போது எங்கள் மனைவி கிட்ட அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஏன்பா, இயேசுவுக்கு தெரியும் எதுக்கு போகிறோன்னு தெரியும், இந்த பூமிக்கு எதுக்கு போகிறோன்னு தெரியும், என்னைக்கு மறிக்க போகிறோன்னு தெரியும். நல்லா கவனிங்க. ஒருவனுக்கு தான் வாழும் பொழுதே மரண நாள் தெரியும் என்று சொன்னால் அவன் வாழ்நாள் முழுவதும் நரகமாய் மாறிவிடும். இயேசுவுக்கு தெரியும் என்றைக்கு, எப்பொழுது, எப்படி மறிக்க போகிறோம் என்று தெரியும். ஆனால் தெரிந்து கூட எவ்வளோ அன்பா இருக்கிறார் மக்கள் கூட. ஒரு நாளும் கோவப்பட்டது இல்லையே, ஒரு நாள் யாரையும் புறம்பே தள்ளனது இல்லையே, ஒரு நாள் யாருக்கு அற்புதம் செய்ய மாட்டேன்னு அவர் ஒதுக்கி வைக்கலையே, எல்லாரையும் நேசிச்சார். ஆமென். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனம் 36ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார். இயேசு எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. உங்களுக்காக, உங்கள் சூழ்நிலைகளுக்காக கண்ணீர் வடிக்கிற இயேசு. கூட இருக்கிற சீஷர்கள் என்ன பண்ண சொல்லுவாங்கன்னு கவலைப்படலீங்க. That is the expression of love. அதுதான் அன்பின் அடையாளம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களை எப்படி நேசிக்கிறார், எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. எல்லா ஆச்சரியப்படுறோம், எவ்வளவு இவர் லாசருவை நேசிச்சிருந்தா. இயேசு ஒரு பிதா, ஒரு ஆண்டவர், அநேகருக்கு அற்புதங்களுக்கு இவரே கண்ணீர் வடிக்கிறாரே. ஆமே. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. அல்லேலூயா. அவர் உங்களை நேசிக்கிறார். மனைவி உங்களை பார்த்து சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஏங்க கவலைப்படுறீங்க, நான் இருக்கல உங்களுக்கு. கணவன் சொல்ல, ஏமா கவலைப்படுற, நான் இருக்கல உங்களுக்கு. சில பேர் நினைக்க, இதெல்லாம் கேட்டு ரொம்ப வருஷமாச்சு பாஸ்டர். ஆமென். இதுதான் இயேசு சொல்றாரு, கவலைப்படாத, நமக்காக கண்ணீர் வடிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துவார். யாரும் இல்லை நீங்க கவலைப்படுறீங்களா? உங்க வேதனை யாரும் பார்க்கலன்னு கவலைப்படுறீங்களா? உங்க துக்கத்தை யாரும் பார்க்கலன்னு கவலைப்படுறீங்களா? உங்க கஷ்டத்தை யாரும் பார்க்கலன்னு கவலைப்படுறீங்களா? உங்க அங்கலாய்ப்பை யாரும் பார்க்கலன்னு கவலைப்படுறீங்களா? உங்களை நேசிக்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக கண்ணீர் வடிப்பார், உங்களுக்காக இறங்கி வருவார், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர் அவர். ஆமென். அல்லேலூயா. அவர்கள் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அல்லேலூயா. இரண்டாவதாக அவர் நேச கொடியாக, பேனர் ஆஃப் லவ், அன்பின் கொடியாக நம்முடைய குடும்பங்களிலே வாழ்கிறார். மூன்றாவதாக அவர் எப்படிப்பட்ட கொடியாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார்? என்னாகமங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் தங்கள் கொடி அண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள். மூன்றாவது, இவர் எப்படிப்பட்ட கொடியாய், இந்த பிறந்திருக்கிற இயேசு நமக்கு எப்படிப்பட்ட கொடியாய் இருக்கிறார்? வசனம் சொல்லுகிற அருமையான ஒரு வார்த்தை, அவர்களுக்கு விருதாகிய கொடி. விருது, அவார்ட். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவார்ட். மூன்றாவது, கனம் பண்ணுகிற கொடி, பேனர் ஆஃப் ஹானர். ஆமே. விருது யாருக்கு கொடுப்பாங்க? எதுக்கு கொடுப்பாங்க? சும்மா ரோட்டில் போறவங்களை கூப்பிட்டு இருந்தாப்பா வாங்கின்னு போனா கொடுப்பாங்க? ஒரு விருது வாங்குவாங்கன்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு கனம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும், அவர் செய்கிற வேலைக்காக. ஆமே, அல்லேலூயா. அவர் அவார்டு வாங்கிட்டு வந்தாவே சொல்ப்பா, இவர் அவார்டு வாங்கியிருக்காருப்பா. அவர் யார் வாங்கியிருக்காரு? அவார்டு வாங்கியிருக்காரு. நம்ம சர்ச்சில் நம்ம பிரதர் சாம் சித்தார்த்தன் அவார்டு வாங்கியிருக்காரு. அல்லேலூயா. ஆமே. கவர்னர் ஒரு அவார்டு கொடுக்குறாங்கன்னா அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட், அது கனம் பண்ணுகிறது. எல்லாம் அவர் அவார்டு வாங்கிட்டாருப்பா, போலீஸ் துறையில் அவார்டு வாங்கிட்டாரு, இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அவார்டு வாங்கிட்டாங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டில் ப்ரெஸ்ஸில் அவார்டு வாங்கிட்டாங்க. கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். உங்களை கனம் பண்ண தான் கர்த்தர் பிறந்திருக்கிறார். உங்களை மேன்மைப்படுத்த கர்த்தர் பிறந்திருக்கிறார். இந்த அவார்டு எதை குறிக்கு தெரியுமா? அன்எக்ஸ்பெக்டட் ஒன், எதிர்பாராத ஒன்று தான் இந்த விருது. திடீர்னு சொல்லுவாங்க, உங்க பேரை நாங்க எதுக்கு நாமினேட் பண்ணியிருக்கோம், எதுக்கு பரிந்துரை செஞ்சிருக்கோம்? அவார்டுக்கு பரிந்துரை செய்திருக்கிறோம். ஆமே. 50 பேர் இருக்குங்க, சும்மா ஒரு பேர் இருக்காது. அவார்டுக்கு எத்தனை பேர் இருக்கும்? 50 பேர் இருக்கும். 50 பேர் நம்ம பேர் வருதுன்னா எவ்வளவு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. இந்த கொடி உங்க வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கனம், மேன்மை, மரியாதை, அந்தஸ்து எல்லாம் தானாய் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களை கனம் பண்ணுகிற கொடி. வசனம் சொல்லி யூதாவின் கொடி. என்ன கொடி? எல்லாருக்கும் ஆண்டவர் இஸ்ரவேல் எல்லா ட்ரைபுக்கும் எல்லா ஜனத்துக்கும் ஒரு கொடி, 12 கோத்திரத்துக்கு 12 கொடி இருக்கு. அதுல மிக பிரதானமான கொடி யூதாவின் கொடி. ஏன்னா இயேசு யூதா வம்சத்தின் வழியாய் பிறந்தவர். அல்லேலூயா. அதனால தான் மத்தேயு 2:6 சொல்றார், யூதாவே நீ எப்படி சிறியதா இருந்தாலும். Judea was very small. The Judea very small. ஆனா இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிற ஒரு கண்ட்ரி. சின்னதா இருந்தாலும் இந்த கொடி உங்களோடு இருக்குன்னா you will be honored. You will be highly honored. அல்லேலூயா. நீங்க மேன்மைப்படுத்தப்படுவீங்க, நீங்க மகிமைப்படுத்தப்படுவீங்க. உங்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் கர்த்தர் உட்கார செய்வார். அல்லேலூயா. ஆமே. நான் பிறந்தது எங்கேயோ கிராமத்தில், ஏதோ ஒரு சாதாரண ஸ்கூலில் படித்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், பேச தெரியாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய திக்கி பேசுவோம். ஆமே. சரியாக பேச தெரியாது. அல்லேலூயா. சரியாக ஆங்கிலம் தெரியாது. ஆனால் நானும் என் மனைவியும் அமெரிக்க தேசத்தில் ஒரு நபரோடு உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். அவர் யார் தெரியுமா? சயின்டிஸ்ட். அமெரிக்க தேசத்தில் சயின்டிஸ்ட். இந்த ஹார்ட் இருக்குல்ல, இந்த ஹார்ட் நின்று போனால் அதை பம்ப் பண்ணுறதுக்கான மெஷின் அதை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட். அப்போ ஆண்டவர் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசினார், சிறியவனை புழியதிலிருந்து குப்பையிலிருந்து எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார பண்ணுகிறவர். இதுதாயா கர்த்தருடைய கனம். இந்த கொடி நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு கனம் கிடைச்சிட்டே இருக்குயா, மேன்மை கிடைச்சிட்டே இருக்குயா. அல்லேலூயா. ஆமே. மணிக்கணக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. நான் ஒன்றும் படிச்சு, அவர் சயின்டிஸ்டுங்க. என்னைய மணியை உட்கார வச்சு 3 மணி நேரம் கார் ஓட்டுறாரு. எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம். நான் வந்து என் மனைவி கிட்ட சொன்னேன். என் மனைவி சொன்னாங்க, கர்த்தர் எவ்வளோ நல்லவர் இல்லை, இதற்கெல்லாம் நம்ம பாத்திரவான்களே கிடையாது, தகுதியே இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மை கனம் பண்ண விரும்புகிறார். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இன்ன விதமாய் செய்யப்படும்.
அவர் கனம் பண்ணுகிற கொடியாய் உங்க குடும்பத்தில் இருக்கிறாருங்க. யூதேயா வெரி ஸ்மால். இயேசு பிறக்கிற வரைக்கும் அந்த யூதேயாவை பத்தி யாரும் கேள்விப்பட்டது கிடையாது, யாருக்கும் தெரியாது. ஆனா என்றைக்கு இயேசு பிறந்தாரோ, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அப்புறம் என்னென்ன ஆஸ்திரேலியா, கனடா, எல்லா நாடுகளிலும் இந்த யூதேயாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? இயேசு என்கிற கனம் பண்ணுகிற கொடி அந்த யூதேயா நாட்டிலே இருக்கிறது. ஆமென். உங்களை ப்ரொமோட் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க யாரும். கர்த்தர் உங்களை ப்ரொமோட் பண்ணுவாரு. கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னு நினைச்சாருன்னா அவர் உங்களை உயர்த்திடுவாரு. எந்த மனுஷனோட ரெக்கமெண்டேஷனும் உங்களுக்கு தேவையில்லை. ஆமென். அதான் ஆண்டவர் சொல்றார், ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனுக்கு கர்த்தர் உங்களை கனம் பண்ண விரும்பிட்டாருன்னா எந்த மனுஷனாலையும் அதை தடுக்கவும் முடியாது. யாருடைய ரெக்கமெண்டேஷன் தேவை கிடையாது, யாருடைய ப்ரமோஷனல் ஒர்க்கும் தேவை கிடையாது. கர்த்தர் உங்களை கனம் பண்ணி உயர்த்திட்டு போயிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் கர்த்தர் பண்ணுகிற கனம். ஹல்லேலூயா. நீங்க சாதாரணமான ஆள் இல்லை. நீங்க நினைக்கலாம் நான் ஒன்றும் இல்லை, நான் படிக்கல, நான் மக்கு, நான் தொக்கு, அப்புறம் நான் அது, நான் இது, நான் குப்பை தூசி. அதான் ஆண்டவர் சொல்லி வச்சிட்டாரு. புழுதிலிருந்தும் குப்பையிலிருந்தும் நான் என்ன பண்ணுவேன்? உயர்த்தி மறுபடியும் நான் குப்பை. ஆண்டவர் ஒரு முறை தான் உன்னை தூக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. ஹல்லேலூயா. ஆமென். 9 ஆயிடுச்சு, 3 பாயிண்ட் தான் முடிஞ்சிருக்கு. ஆமென். அதனால இதுக்கு மேல் நானும் கண்டினியூ பண்ண விரும்பல. நிறைய பேர் ஐயா சீக்கிரம் முடியா, சிக்கனு கடை காலி ஆகிடும், மட்டன் காலி ஆகிடும். ஆமென். நிறைய பிளான்லாம் வச்சுருப்பீங்க. அதனால நேரத்தோடு அனுப்ப விரும்புகிறேன். நான் அந்த தலைப்பு, ஏன்னா இது கிறிஸ்மஸ் செய்தி, அடுத்த வருஷமும் பேச முடியாது இல்லை. ஆமென். நான் 7 பாயிண்ட் பிரசங்கம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணேன், அந்த வார்த்தைகளை மாத்திரம் சொல்லிடுறேன். நீங்கள் நோட். 4வது, அவர் எப்படிப்பட்ட கொடியா இருக்கிறாருன்னா, ஏசாயா 31:9 அவர் பாதுகாப்பின் கொடி, பேனர் ஆஃப் ப்ரொடெக்ஷன். அவர் உங்களை பாதுகாப்பார். அந்த வசனத்தை மாத்திரம் வாசி. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை அதில் இருக்கும். அவனுடைய கண்மலை பயத்தினால் ஒழிந்து போம், அவர்களுடைய பிரபுக்கள் கொடியை கண்டு கலங்குவார்கள் என்பதை. கொடியை கண்டு கலங்குவார்கள். ஆங்கில வேதம் சொல்லுகிறது பாருங்க, they will panic. உங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துரு உங்களை கண்டு கலங்குவான். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். மேல் 5 வசனம் சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சியை போல் உங்களை பாதுகாப்பேன். அல்லேலூயா. அது பாதுகாப்பின் கொடி. நம்ம பையலுங்க ஏதாவது போலீஸ் கிட்ட மாட்டிங்கன்னா சும்மா ஏதாவது ஒரு கட்சி கொடியை முன்னாடி மாட்டின்னு போயிடுவான். கேட்டால் சார் இந்த நம்ம ஒன்றிய செயலாளர் இல்லை சார், அது சார் இது சார், ஏன்னா எஸ்கேப் ஆகிறதுக்கு. ஆமென். கொடி அவனை பாதுகாக்குது. கட்சி கொடினா போலீஸ்காரன் கூட என்ன பண்ண மாட்டாங்க சீக்கிரத்தில். அதுவும் இனோவாவில் சும்மா ஏதோ ஒரு கட்சி கொடியை ஒட்டின்னு போனீங்கன்னாவே சீக்கிரத்தில் என்ன பண்ண மாட்டாங்க. நம்மளை தான் பாவப்பட்டு போகிறோம் பாருங்க. நம்ம எல்லாம் லைசன்ஸு இன்சூரன்ஸு எல்லாம் எடுத்துன்னு போவோம். நம்மளை தான் ஓரங்கட்டு சீட் பெல்ட்லாம் ஓரங்கட்டுன்னுவா. ஆமென். அவங்க கட்சி கொடியை கட்டுன்னு டோல்லையும் காசு கொடுக்க மாட்டாங்க. அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன இருக்கு. அதே போல தான் ஆண்டவர். அந்த கொடி நம்ம கூட இருக்கிற வரைக்கும் எந்த சத்துரு நம்ம அண்டவே முடியாது, எந்த சத்துரு நம்ம கிட்ட நெருங்கவே முடியாது. அவன் எவ்வளவு பெரிய பிரபுவா இருந்தாலும் வசனம் சொல்லுது, அவன் உன்னை கண்டு கலங்குவான், உன் குடும்பத்தை கண்டு கலங்குவான். வியாதி கலங்கும், உபத்திரவம் கலங்கும், கடன் கலங்கும், சமாதான குறைவு கலங்கும், பிரச்சனை கலங்கும். எப்படா இவங்கிட்ட போறது? என்ன இருக்காங்க? கொடி இருக்கியா? போக முடியாது. அல்லேலூயா. பாதுகாப்பின் கொடி. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. ஏசாயா 49:22 சொல்லுகிறது, பேனர் ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் கொடி. நம்பிக்கை தரார். அல்லேலூயா. அதே 49:14 15 வாசிங்க.
சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். நம்பிக்கை இல்லாத ஒரு வாசிங்க. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நம்பிக்கையின் கொடி சீயோன். இன்னைக்கு நாம் என்ன கதறோம்? ஐயோ, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார், என்னை மறந்துட்டாரு, எனக்கு தான் பிரச்சனை, எனக்கு தான் போராட்டம், என் வாழ்க்கையில் எதிர்காலம் இல்லை, என் பிள்ளைகள் எதிர்காலம் என்ன ஆகுறது, எனக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் சொல்லாரு, ஸ்திரியானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் மறப்பாளோ? தன் பாலகனை மறப்பாளோ? அப்படி மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இஸ் a banner of hope. உங்களுக்கு நம்பிக்கையின் கொடியாக உங்கள் குடும்பங்களில் இருக்கிறார். உங்க எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை போயிடுச்சா? உங்க பிள்ளைகள் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை இல்லையா? உங்க எதிர்காலம் எப்படி ஆகும்? எல்லா ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் எனக்கு யாரும் இல்லையே என்று சீயோனை போல அங்கலாய்த்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கை என்னும் கொடி இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலே வந்திருக்கிறது. அல்லேலூயா. நம்பிக்கையின் கொடி. ஆமென். நான் முடிச்சுக்கிறேன். இன்றைக்கு திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 11:10 வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 11:10 அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேர். அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு பிறந்திருக்கிற இயேசு எப்படி நம்முடைய குடும்பத்தில் பிறந்திருக்கிறார்? அவர் ஒரு வெற்றியின் கொடியாக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு வெற்றியின் கொடியாக, அன்பின் கொடியாக, அவர் ஒரு கனத்தை கொடுக்கிற கொடியாக, நம்பிக்கையின் கொடியாக, பாதுகாப்பின் கொடியாக நம்முடைய குடும்பங்களிலே இன்றைக்கு பிறந்திருக்கிறார். இந்த கிறிஸ்து அந்த கொடி உங்க குடும்பத்தில் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும், எந்த சத்ரு, எந்த அமலேக்கனும் உங்களை ஒன்றும் செய்யவே முடியாது. கர்த்தர் உங்களை பாதுகாத்து, நம்பிக்கை தந்து, நேசித்து, உங்களை உயர்த்தி, உங்களை விடுதலையாக்கி, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.